ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித் பிரியா மனோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த வின்டர் சீசனில் சோம்பேறியாக ஃபீல் பண்ணுவீங்க பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு? நான் அப்படி தாங்க. என்ன மாதிரின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஐஃபை ஒன்று கொடுத்துட்டு போங்க. இப்போ லஞ்ச் அண்ணாக்கு மட்டும்தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவர் டெய்லியும் 2 எக் எடுத்துப்பார். அது கூட தம்பிக்கும் சேர்த்து எக் பாயில் பண்ணிக்கலாம். தம்பிக்கு 3 days ஒன்ஸ் எக் கொடுப்பேங்க. டெய்லியும் எக் சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அவனுக்கு டெய்லியும் எக் கொடுத்தோம்னா அவனுக்கு சாப்பிடவே மாட்டான். எப்போவுமே அவன் அந்த எக்கில் இருக்க ஒயிட் மட்டும்தான் சாப்பிடுவான். அந்த எல்லோ எக் சாப்பிடவே மாட்டான். அந்த ஒரு எக்கை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிருங்க. நான் இப்போ கேரட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணுறேங்க. நான் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அப்படியே ஃபைனாக எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுட்டு சாப் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரே சவுண்டுங்க. தம்பி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். ஒரே அழுகாச்சு. நம்மளை நிம்மதியாக குக் பண்ணவே விட மாட்டேன்றாங்க. அதுதான் பாதி கிளிப்பு எடுக்க முடியல. ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பண்ணிடலாமா? கடாயை வச்சு லைட்டாக ஆயில் போட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் கறி லீஃப், ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி அப்புறம் பொட்டேட்டோ எல்லாம் போட்டு சாட்டே பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அட் த டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கணுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வித் கோகோனட் சட்னி தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அது முடித்ததும் நெக்ஸ்ட்டு கேரட் ரைஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆயில் போட்டு அதே மாதிரி தாங்க ஆஸ் யூஷுவல் தாளிப்பு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு சில கிளிப்ஸ் எடுக்க மிஸ் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கிற தாட்டே இல்லை. அந்த ஹரிபரியில் பை சைடு ஒயிட் ரைஸும் விசில் வச்சாச்சுங்க. தோசாவும் போட்டாச்சு. தோசை போட்டு இப்போ டிஃபன் பேக் பண்ணுறதா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. தோசை வித் கோகனட் சட்னி, அப்புறம் கேரட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் 2 எக்ஸ் பாயில் பண்ணேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். 2 எக்ஸ். அதுக்கப்புறம் அவர் மார்னிங்கு ஜூஸ் குடிச்சிட்டு போவாருங்க. அங்கே போய் தான் ஆஃபீஸ் போய் தான் சாப்பிடுவார் பிரேக்ஃபாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்பையில் ஒரு நட்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு போவாருங்க. பை சைடு வெசலெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் தென் தம்பியோட ஃபீடிங் பாட்டிலெல்லாம் வாட்டர் பாயில் பண்ணி அதில் ஒரு டெய்லி மார்னிங் இப்படி தாங்க பண்ணுவேன். அவனோட ஃபீடிங் பாட்டிலெல்லாம் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிட்டு தாங்க திரும்ப மில்க் ஊற்றி கொடுப்பேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. அடுத்தது தம்பியை போய் பார்க்கணும் இல்லையா? அவரே வந்துட்டார் கிச்சனுக்கு. எக்கு ஒன்று எடுத்து போட்டு கொடுத்தோன்னே அவர் பாட்டுக்கு உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு கட் பண்ணி போட்டால் பிடிக்காதுங்க எக்கு. அதனால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்டேன். எக்கு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour கழித்து அவருக்கு தோசை போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக பவுல் எடுத்து இட்லி பேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ராகி மாவு வீட்டிலேயே பண்ணது தாங்க. தோசை சுட்டு அவனுக்கு கீ போட்டு, கீயும் வீட்டில் அம்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க தம்பிக்காகவே. கீ போட்டு தோசை சுட்டு கொடுத்தாச்சுங்க. என்னோட மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you soon. Bye guys.